அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் அளவு ப்ளவுஸ்லேருந்து எப்படி அளவுகளை கரெக்டாக எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அளவு ப்ளவுஸை நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கணும். எந்த சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு அளவுகள் கரெக்டாக எடுக்க முடியும். இப்போது அதுக்கு அளவு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன அளவுகள் நம்ம ஒரு ப்ளவுஸுக்கு எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டுக்கு ஃபுல் ஹைட்டு, அதாவது ப்ளவுஸுடைய முழு உயரம் நம்ம எடுக்கணும். அப்புறம் பாடியுடைய வித்து, அதாவது பாடியுடைய சுற்றளவுன்னு சொல்லலாம், உடம்பு அகலம் அப்படின்னும் சொல்லலாம். அடுத்தது பேக் நெக்கோட ஹைட் எடுக்கணும், அதாவது பின்கழுத்துடைய உயரம் எடுக்கணும். அப்புறம் நெக் கேப்பு, அதாவது பக்க கழுத்துடைய அகலம் இருக்குல்ல அதுதான். அடுத்தது ஷோல்டர், தோள்பட்டை இருக்குல்ல அந்த அளவுகள் எடுக்கணும். அப்புறம் ஆம்ஹோல் ஹைட்டு, ஆம்ஹோலுடைய உயரம். அப்புறம் ஹிப் வித்து, இடுப்பு சுற்றளவு இருக்குல்ல அதுதான். அடுத்தது ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டு, முன்கழுத்து உயரம் எவ்வளோ அப்படின்னு எடுக்கணும். அப்புறம் ஃப்ரண்ட் ஹைட்டு, அதாவது அந்த கிராஸோடைய உயரம் இருக்குல்ல முன்பக்க உயரம் அது. அப்புறம் ஸ்லீவுடைய ஹைட்டு, அதாவது கை உயரம். அதே மாதிரி ஸ்லீவுடைய வித்து, கையுடைய சுற்றளவு. பட்டியுடைய வித்து, பட்டியோட அகலம் இருக்குல்ல அது. அடுத்தது பட்டியுடைய ஹைட்டு, பட்டிக்கு 3 இடத்துல ஹைட் வரும். ஹூக் பட்டி ஹைட்டு, நடுப்பட்டி ஹைட்டு, சைடு பட்டி ஹைட்டுன்னு மூணு உயரம் வரும். அந்த 3ஐயும் எடுக்கணும். இந்த அளவுகள் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா ஒரு ப்ளவுஸை கரெக்டாக நம்மளால் தைச்சி முடிக்க முடியும். இந்த அளவுகளை எப்படி எடுக்கணும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ளவுஸை நல்லா அயன் பண்ணி விரித்து போட்டுக்கணும். பின்பக்கம் திருப்பி இந்த மாதிரி விரித்து போட்டுக்கணும். இப்போது டேப் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபுல் ஹைட் கண்டுபிடிக்கணுமா, ப்ளவுஸுடைய முழு உயரம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த ஷோல்டர் இருக்குல்ல, ஷோல்டரில் இந்த இடத்துல இருந்து இப்படி கரெக்டாக வச்சு பார்க்கணும். டேப்பை இழுத்து லைட்டாக கிளாத்தையும் இழுத்து அளவு வச்சு பார்க்கணும். நமக்கு 12.5 முழு உயரம் வருது. அந்த அளவை நம்ம குறிச்சிக்கலாம். $12.5 inches, இதுதான் நம்மளுடைய முழு உயரம். அடுத்தது பாடியுடைய அகலம், அதாவது பாடியுடைய சுற்றளவு எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த ஆம்ஹோல்லேருந்து இந்த ஆம்ஹோல் வரைக்கும் ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு அளந்து பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த விரித்து போட்டிருக்கோம் இல்லையா ப்ளவுஸு, அதை இப்படி கரெக்டாக கழுத்து அகண்டும் போகாமல் குறுகியும் போகாமல் கரெக்டான ஷேப்பில் நம்ம போட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு சுற்றளவு மாறாமல் கரெக்டாக எடுக்க முடியும். இப்போது இந்த ஆம்ஹோல்லேருந்து இந்த ஆம்ஹோல் வரைக்கும் எவ்வளோன்னு பார்க்கணும். எனக்கு 18 வருது, 18.5 இன்ச் வருது. இப்போது ப்ளவுஸ் அப்படியே திருப்பி போட்டு அளவுகள்லாம் சரியாக எடுத்து விட்டுட்டு, கப் ஷேப்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு, இப்போ அந்த 18.5 இந்த ஆம்ஹோல்லேருந்து இந்த ஐப்பட்டி கட்டியிருக்கோம்ல அது வரைக்கும் எவ்வளோன்னு அளந்து பார்க்கணும். 26.5 இன்ச் வருது, 26.5 இன்ச் வருது. இப்போ அந்த 26.5 இந்த சைடு இப்படி எடுத்து விட்டுட்டு இந்த ஹூக் பட்டி இருக்குல்ல இதோட எட்ஜு இதிலேருந்து வச்சு பார்க்கணும். 26.5 இதிலேருந்து இந்த ஆம்ஹோல் வரைக்கும் வச்சு பார்க்கல எனக்கு 34.5 இன்ச் வருது. அப்போ அதுதான் என்னுடைய பாடியுடைய சுற்றளவு, 34.5 இன்ச்சு. இப்போது பின்கழுத்து உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். இப்படி கரெக்டாக பின்பக்கமாக திருப்பி போட்டு டபுளாக ஃபோல்ட் பண்ணி இப்படி போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் பின்கழுத்து உயரத்துக்கு இந்த இடத்துல இருந்து டேப்பை இப்படி நீட்டமாக வச்சு பார்க்கணும். எனக்கு இங்கே முடியுது, கரெக்டாக இந்த இடத்துல முடியுது. அப்போது ஒரு ஸ்கேல் எடுத்து இந்த மாதிரி வச்சு பார்க்கணும். எனக்கு கரெக்டாக இந்த மாதிரி நீட்டமாக வச்சு பார்க்கல, ஸ்கேல் வச்சு அளந்து பார்க்கல எனக்கு 8 இன்ச் வருது. அப்போ என்னுடைய பின்கழுத்து உயரம் 8 இன்ச்சு. அதையும் எழுதிக்கலாம். அடுத்தது பக்க கழுத்து
பக்க கழுத்துனா என்ன அப்படின்னா இந்த இடம், இந்த கழுத்துடைய கேப் இருக்குல்ல, இதுதான் பக்க கழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை எப்படி அளக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்கேலை இப்படி வச்சு நம்மளுடைய உடம்பு பாகத்தை கரெக்டாக இந்த முடியுதில் இந்த இடத்த இப்படி வைக்கணும். ஏன்னா இந்த இடத்துல கிளாத் இல்லாதனால நமக்கு அளவுகள் மாறும். இந்த மாதிரி வைக்காமல் எடுத்தால், இப்படி வச்சு எடுக்கையில் கரெக்டான அளவுகள் நமக்கு கிடைக்கும். இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ இந்த இடத்த அளந்து பார்க்கணும். எனக்கு 3.5 இன்ச் வருது இல்லையா, அப்போ அதுதான் என்னுடைய பக்க கழுத்து. 3.5 இன்ச்சு. இதிலேருந்து மைனஸ் பண்ணி ஒரு 1/4 இன்ச்சை நான் எடுத்துடணும். அப்போ எனக்கு 3.4 இன்ச்சு தான் வரும். இந்த 1/4 இன்ச் எதுக்கு அப்படின்னா, நம்ம நெக்கை வந்து அடித்து திருப்புவோம், இல்லை ஹெம்மிங் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த 1/4 இன்ச்சை மைனஸ் பண்ணிடணும். அப்போது எனக்கு 3.4 இன்ச்சு தான் வந்து என்னுடைய பக்க கழுத்து. அடுத்த தோள்பட்டை அளவு எவ்வளோன்னு பார்க்கணும். இப்போ அதுக்கு இந்த இடம் இருக்குல்ல, இங்கேருந்து இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். கரெக்டாக 2 இன்ச் வருது. இதுதான் என்னுடைய தோள்பட்டையுடைய அளவு, 2 இன்ச். அதோட ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சை சேர்த்துக்கணும். எதுக்குன்னா, இந்த ஸ்லீவை இந்த ஷோல்டரோட ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் யூஸ் பண்ணுவோம்ல, அது. அப்போது 2.5 இன்ச்சு. இதுதான் என்னுடைய தோள்பட்டை அளவு. அடுத்தது இதே மாதிரியே நம்ம மற்றதுக்கும் எவ்வளோ அளவுகள் சேர்க்கணும் அப்படின்னும் நோட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ முழு உயரத்துக்கு 12.5 இருக்குது அப்படின்னா, அதோட நம்ம ஒரு சாதா ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா ஒரு 2 இன்ச்சு சேர்த்துக்கணும். இதுக்கு கீழே 1.5 இன்ச்சு இடுப்பு மடித்து அடிப்போம், மேலே 1/2 இன்ச்சு ஷோல்டரை ஜாயின் பண்ணுவோம். அதுக்கு இந்த 2 இன்ச்சை சேர்த்துக்கணும். அதே மாதிரி உடம்பு அகலத்துக்கும் இப்போ 34.5னா ஒரு சைடு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் விடுவோம், இன்னொரு சைடு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் விடுவோம். அப்போ அதை சேர்த்து ஒரு 3 இன்ச்சு சேர்த்துக்கணும். அதே மாதிரி இப்போ பின்கழுத்து உயரத்துக்கு எந்த இதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, இந்த 8 இன்ச்சு வச்சுக்கணும். இப்போ இதுக்கப்புறம் வர்ற அளவுகளுக்கு எடுக்கிற அளவோட எவ்வளோ அளவுகள் சேர்க்கணும் அப்படிங்கிறதையும் கரெக்டாக சொல்லிடுறேன். இப்போ அடுத்தது என்ன தேவை நமக்கு, ஆம்ஹோலுடைய உயரம் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இப்போது இங்கேருந்து டேப்பை நம்ம வச்சு பார்க்கணும். இப்படி கரெக்டாக இப்படி எடுத்து விட்டு இந்த இடத்துல ஸ்கேலை வச்சு எங்கே ஆம்ஹோல் நமக்கு முடியுது அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல கரெக்டாக ஸ்கேலை வைக்கணும். எனக்கு 5.5 இன்ச் இருக்குது. 5.5 இன்ச் வந்துச்சு இல்லையா, அதுதான் நம்மளுடைய ஆம்ஹோல் உயரம், 5.5 இன்ச்சு. அடுத்து இடுப்புடைய சுற்றளவு எவ்வளோன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஐப்பட்டி இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி இருந்து இந்த இடத்துல இருந்து இப்படி அளந்துக்கிட்டே போகணும். இப்படி ஃபுல் ஹிப் ரவுண்டையும் நம்ம மெஷர் பண்ணி பார்க்கணும். இந்த ஹூக் பட்டி வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணி பார்க்கணும். எனக்கு 28.5 வருது. அப்போ இதுதான் என்னுடைய இடுப்பு அகலம், அதாவது இடுப்புடைய சுற்றளவு 28.5 இன்ச்சு. ப்ளஸ் இதோட நம்ம 1.5 + 1.5, அதாவது உடம்பு அகலத்தில் எப்படி நம்ம 1.5 + 1.5 சேர்த்தோமோ அதே மாதிரி இடுப்பு சுற்றளவுலையும் அந்த கிளாத் வரும் இல்லையா, அதனால் அந்த 3 இன்ச்சை இப்படி சேர்த்துக்கணும். முன்கழுத்து உயரம் என்னென்னு பார்க்கலாம். ப்ளவுஸை இப்படி முன்பக்கமாக போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்படி ஹூக் பட்டி இருக்கு இல்லையா, அந்த சைடு தான் கழுத்துடைய உயரம் நம்ம பார்க்கணும். இப்படி எடுத்து விட்டுட்டு இப்போது இந்த இடத்துல இருந்து இப்படி வச்சு பார்க்கணும் எவ்வளோ வருது அப்படின்னு. இந்த இடம்லாம் கரெக்டாக இப்படி ஸ்டிச் வர்ற இடத்த எடுத்து விட்டுக்கோங்க. இப்போது இங்கேருந்து இப்படி நேராக வச்சு பார்க்கையில் மாதிரி ஸ்கேல் வச்சு பார்க்குறோம். வச்சு பார்க்கையில் எனக்கு 6.5 இன்ச் வருது. 6.5 இன்ச் முன்பக்க உயரம் வருது. இந்த முன்கழுத்து உயரம், பின்கழுத்து உயரம், ஆம்ஹோல் உயரம், இதில் வந்து எந்த ஒரு அளவுகளையும் நம்ம ஆட் பண்ணவே கூடாது. இது எல்லாமே அப்படியே இருக்கணும், ரெடி அளவாக தான் இருக்கணும். அடுத்தது முன் கிராஸ் உயரம் இருக்குல்ல, முன் உயரம்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம்ல, அது வந்து இந்த கிராஸுடைய உயரம். அது எவ்வளோ அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஷோல்டரோட சென்டரில் டேப்பை வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இழுத்து இப்படி பார்க்கணும். பார்க்கையில் இங்கே பாருங்கள், இந்த இடம் வந்து 11.5 இன்ச்சில் எனக்கு முடியுது. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இழுக்கணும், ரொம்ப வந்து இழுத்துறக்கூடாது, லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இழுக்கணும். அப்படி இழுக்கையில் எனக்கு 11.5 இன்ச்சு இந்த கோடுக்கிட்ட வருது. அப்போ இதுதான் என்னுடைய முன்பக்க உயரம்.
இல்லை அப்படின்னா இப்படி கிளாத்தை போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ இங்கேருந்து இந்த நிப்பிள் பாயிண்ட் இருக்குல்ல, அது வரைக்கும் எவ்வளோன்னு பார்க்கணும். எனக்கு 9.25 இன்ச் வருது. இப்போ அந்த 9.25 இன்ச்சிலேருந்து இந்த இடம், இந்த மெயின் டாட் இருக்குல்ல, அதோடைய உயரம் எவ்வளோன்னு பார்க்கணும். இந்த 9.25 இந்த டாட்டோட இது வரைக்கும் பார்க்கல, உங்களுக்கு இப்படி எடுத்து வச்சு காட்டுறேன். 9.25 இப்படி வச்சு பார்க்கல எனக்கு 11.5 இன்ச் வருது. இது வரைக்கும் கரெக்டாக பார்க்கல 11.5 இன்ச் வருது. இப்படியும் இன்னொரு முறையில் பார்க்கலாம். இப்போ 11.5 இன்ச் வருதா. இதோட நான் என்ன பண்ணுன்னா, மேலே ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ண தேவைப்படும். அதுக்கு கீழே பட்டி ஜாயின் பண்ணுறப்போ ஒரு 1/2 இன்ச் தேவைப்படும். அந்த 1 இன்ச்சை இதோட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நம்ம போடணும். அடுத்தது கை உயரம். கையுடைய உயரம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க இந்த மாதிரி ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருப்போம்ல, இதிலேருந்து அதோட உயரத்தை பார்க்கணும். இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் எனக்கு 5.25 இன்ச் வருது. அதை நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது கை சுற்றளவு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் போட்டிருப்போம்ல, இந்த இடத்த கரெக்டாக எடுத்து விட்டுட்டு அதோட சென்ட்ரு இங்கேருந்து இப்படி இழுத்து கரெக்டாக பார்க்கணும். எனக்கு 6 இன்ச் வருது. அப்போது இங்கே ஒரு 6 இன்ச், இங்கே ஒரு 6 இன்ச், 12 இன்ச் கையுடைய சுற்றளவு. அதை பாதி எடுக்கையில் நமக்கு 6 இன்ச்சு ப்ளஸ் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஒரு 1.5 + 1.5 3 இன்ச்சு அதை சேர்த்துக்கணும். நம்ம இப்போ பாதி அளவு தான் கைக்கு எடுக்கிறோம். அதாவது 6 இந்த சைடு இங்கே ஒரு 6 இன்ச், இங்கே ஒரு 6 இன்ச் ப்ளஸ் இது ஒரு 1.5 3 இன்ச்சு சேர்த்தா 12 இன்ச் ப்ளஸ் 3 இன்ச். இதுதான் கையுடைய சுற்றளவு. அடுத்தது பட்டி அகலம். பட்டியுடைய அகலம் எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஹூக் பட்டி சைடு இங்கேருந்து இந்த இடம் அந்த சைடு ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அது வரைக்கும் எவ்வளோன்னு பார்க்கணும். 7 இன்ச் இருக்குது. அப்போ இதுதான் பட்டியுடைய அகலம். 7 ஒரு சைடு மட்டும்தான். இப்போ ஒரு பட்டியோட அகலம் நம்ம 7 இன்ச்சுன்னு பார்க்குறோம். அப்போ ஒரு சைடு மட்டும் இல்லை, நமக்கு 1.5 இன்ச்சஸ் தான் வரும். ஓகே, 1.5 இன்ச்சஸ் சேர்த்துக்கணும். அப்போது 8.5 இன்ச் வரும். அப்போ வந்து இந்த பட்டியுடைய அகலம் 8.5 இன்ச் வரும். அடுத்து பட்டியுடைய உயரம் அது எவ்வளோன்னு பார்க்கலாம். அதுக்கு பட்டியோட உயரங்களில் நமக்கு 3 உயரம் வரும். அது என்னென்னா ஹூக் பீஸ், அதாவது பட்டன் பட்டி, அப்புறம் சென்ட்ரு பீஸ் நடுப்பட்டி, சைடு பீஸ் சைடு பட்டி, பட்டன் பட்டி. இப்போது இந்த பட்டன் பட்டிங்கிறது இந்த ஹூக் சைடு இருக்குல்ல, ஹூக் சைடு அது பக்கம் இப்படி வச்சு பார்க்கணும். எவ்வளோ வருது, 3 இன்ச் வருது. அதை எழுதிக்கலாம் 3 இன்ச்சு. அப்புறம் நடுப்பட்டிங்கையில் இந்த மெயின் டாட் வருது இல்லையா, இதிலேருந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கணும். 2.5 இன்ச் வருது. அப்போ அதுதான் நடுப்பட்டியுடைய உயரம் 2.5 இன்ச்சஸ். சைடு பட்டிங்கையில் இந்த சைடு ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதிலேருந்து இது வரைக்கும் அதே 3 இன்ச் வருது. அதுதான் சைடு பட்டி, அதே 3 இன்ச். அதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்துலேயுமே இங்கே ஒரு 1/2 இன்ச் நம்ம ஜாயின் பண்ணுவோம், இங்கே ஒரு 1/2 இன்ச் நம்ம மடித்து திருப்பி அடிப்போம். இது எல்லாத்துலேயுமே அப்போ ஒரு இன்ச்சை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ப்ளஸ் 1 இன்ச் ப்ளஸ் 1 இன்ச் ப்ளஸ் 1 இன்ச், அவ்வளோதான். இப்போ இதுதான் ப்ளவுஸுடைய மெஷர்மெண்ட். ரெடி அளவுகளோட எவ்வளோ அளவுகளை நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நம்ம சேர்த்தே எழுதிட்டோம். 12.5ஓட ப்ளஸ் 2 சேர்க்கையில் 14.5 இன்ச்சு. அதே மாதிரி 34.5 இன்ச்சோட இப்போ 34.5 இன்ச்சு நம்ம உடம்புடைய சுற்றளவு பார்த்துருக்கோம். 34.5ஓட 3 இன்ச்சு சேர்க்கையில் எவ்வளோ வருது, 37.5 இன்ச் வருது. பின் கழுத்து உயரம் 8 இன்ச்சு, பக்க கழுத்து 3.5 இன்ச்சு மைனஸ் 1/4 இன்ச்சை மைனஸ் பண்ணுறோம். தோள்பட்டைக்கு 2 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சை சேர்க்குறோம். ஆம்போல் உயரம் 5.5 இன்ச்சு. இடுப்பு சுற்றளவு 28.5 இன்ச்சோட 3 இன்ச்சை சேர்த்துக்கிறோம். அப்போது 31.5 இன்ச்சு. முன்கழுத்து உயரம் 6.5 இன்ச்சு. முன்பக்க உயரம் 11.5 இன்ச்சோட ப்ளஸ் 1 இன்ச்சை சேர்த்து 12.5 இன்ச்சு. கை உயரம் 5.25 இன்ச்சு. கை உயரத்துக்கும் 5.25 இன்ச்சுங்கையில் மேலே ஒரு 1/2 இன்ச்சும் கீழே ஒரு 1.5 இன்ச்சும் நம்ம ஆட் பண்ணுவோம். அதுக்கும் 2 இன்ச்சு சேர்த்து 7.25 இன்ச்சு. அதாவது கை சுற்றளவு 12 இன்ச்சோட நம்ம 3 இன்ச்சை சேர்த்து 15 இன்ச்சு. பட்டி அகலம் 7 இன்ச்சு, அதோட 1.5 இன்ச்சு. ஏன்னா நம்ம ஒரு பக்க பட்டிக்கு தான்
அளவு எடுக்கிறோம். அப்போது 1.5 இன்ச்சு தான் சேர்க்கணும். அப்போ 8.5 இன்ச்சு அதோட முழு அளவு. அடுத்தது பட்டி ஹைட்டு. பட்டியோட உயரத்துக்கு பட்டன் பட்டிக்கிட்ட 3 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சு. நடுப்பட்டிக்கிட்ட 2.5 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்து 3.5 இன்ச்சு. சைடு பட்டிக்கிட்டையும் 3 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சு. இந்த அளவுகள் இருந்தால் ப்ராப்பராக ஒரு ப்ளவுஸை நல்லாவே தைச்சு முடிக்கலாம். இதே மாதிரி இந்த டாட்டுடைய அளவுகள் எப்படி எடுக்கணும், முன்பக்க மொத்த அளவுகளும் எப்படி எடுக்கணும் அப்படின்னு தேவைப்பட்டால் என்னோடய வீடியோவை முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் அந்த மாதிரி அளவுகளை எடுத்து காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே இன்னும் தேவையானவர்களுக்கு இந்த வீடியோ பயன்படும். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.